நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல நாக்கு அடடடடா! எச்சு ஊற வைக்கிற நல்ல ருசியான ஊறுகாய் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தக்காளி ஊறுகாய் செய்யலாம். 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் 1 கப் அளவுக்கு ஒரு கடாயில சேர்த்துக்கலாம். அது கூடவே பிக்கிள் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஊறுகாய் பொடியை ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு அதை ஆற வச்சு பொடிச்சு எடுத்திருக்கேன். இதுதான் எல்லா ஊறுகாய்க்கான ஒரு பேஸ் பவுடரு. எல்லா ஊறுகாயிலையும் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான டொமேட்டோ பிக்கல் ரெடி ஆயிடுங்க. தக்காளி ஊறுகாய் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். போல நம்ம இதுக்கும் பிக்கிள் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஊறுகாய் பவுடரை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருங்க. நான் இப்போ 1 கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் கொஞ்சம் சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்துட்டு அதை கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் 1 மணி நேரம். அது கூட இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதோடையே டீஸ்பூன் அளவுக்கு பிக்கிள் பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு பொரிய விட்டு எடுத்து அந்த கொதிக்கிற எண்ணெயை அப்படியே மாங்காய் மேலே சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். என்னோட பாட்டி இது தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே ஊறுகாய் பொடி ரெடி பண்ணும் பொழுதே காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வறுத்துட்டு அதோடய அரைச்சி எடுத்துருவாங்க. அதுவுமே நல்ல ருசியாகவே இருக்கும். இந்த முறையில் செய்யும் பொழுதும் மாங்காய் ஊறுகாய் ரொம்பவே ருசியாகவே இருக்கும். அடுத்து நம்ம எலுமிச்சை ஊறுகாய் பார்க்கலாம். இதுக்கு எலுமிச்சங்காயை நான் 4 பீஸாக நறுக்கி எல்லாத்தையும் உப்புல போட்டு ஒரு வாரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் ஜாடியில். இப்போ அந்த எலுமிச்சங்காயை தான் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். அது கூடவே இப்போ நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா எலுமிச்சங்காய் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஊறுகாய் பொடியையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக ஏற்கனவே நம்ம இதிலேயே உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் இதில் உப்பு போட தேவையில்லை. இப்போ இது கூடவே நம்ம வழக்கமாக 2 ஊறுகாவும் தாளித்த மாதிரியே கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சூடான எண்ணெயை இந்த எலுமிச்சங்காய் மேலே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டோன்னா எலுமிச்சங்காய் ஊறுகாவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த முறையில் எலுமிச்சங்காய் ஊறுகாய் தயாரிக்கிறதுக்கு நான் எலுமிச்சங்காயை உப்பு போட்டு ஜாடியில் ஒரு வாரமாக நான் ஊற வச்சுருக்கேன். இது போலவே பழைய காலத்துலலாம் எலுமிச்சங்காயாக இருந்தாலும் சரி, மாங்காவாக இருந்தாலும் சரி, நார்த்தங்காய் ஊறுகாய் தயாரிக்கிறதுக்கே வெயில் காலத்தில் அதை நல்லாவே உப்பு போட்டு ஜாடியில் நிறையவே ஊற வச்சுருவாங்க. ஜாடியோட ஒரு மூடி பகுதியை ஒரு வெள்ளை துணி வச்சு கட்டிட்டு அப்பப்போ வெயிலில் வச்சு எடுப்பாங்க. தேவைப்படும் போது இந்த ஊறுகாயை தாளிச்சுக்குவாங்க. இல்லைன்னா இந்த ஊறுகாயை வெறும் உப்பு ஊறுகாயாகவே சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும்.